ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா என்ஒய்சி நேஷ்னல் யூத் கார்ப்ஸ் தேசிய இளைஞர் படை. வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். என்ஒய்சி என்பது இளைஞர்கள் மூலம் சமூக சேவையில் தன்னார்வலராக பங்கேற்க உதவும் மத்திய அரசு திட்டமாகும். இது என்ஒய்சினா என்னென்னா, இளைஞர்கள் யூத்ஸை சோசியல் ஆக்டிவிட்டீஸில் ஒரு தன்னார்வலராக பங்கேற்க உதவும் மத்திய அரசின் திட்டமாகும். கிராமம், நகரம் என எங்கும் உள்ள மக்களின் நலனுக்காக இளைஞர்களை தன்னார்வலராக பயிற்சி அளித்து சமூக முன்னேற்றத்திற்கு உதவுதல். கிராமமாக நகரமாக எங்கே இருந்தாலும் மக்களின் நலனுக்காக இளைஞர்களுக்கு தன்னார்வலருக்கான பயிற்சி அளித்து சமூக முன்னேற்றத்திற்கு ஹெல்ப் பண்ணுறது தான் என்ஒய்சி. நாட்டுப்பற்று, சமூக ஒற்றுமை, தலைமைத்திறன் ஆகியவை இளைஞர்களிடம் வளர்த்தளிப்புள்ள இளைஞர்கள் உங்களுக்கு தெரியும். எல்லாருமே காலைல ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் ஃபோனு, ஈஸியாக கூலிப்பு, ஆன்ஸு, கஞ்சா, சிகரெட்டு, மதுபானங்கள் எல்லாத்துலேயுமே ஈஸியாக அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க. அப்படி இல்லாமல் அவங்களுக்கு நாட்டுப்பற்று, சமூக ஒற்றுமை, தலைமைத்திறன் ஆகியவை எல்லாமே இளைஞர்கள் வளர்க்கணும். ஏன்னா அந்த காலத்தில் படம் இருக்கும் போது நம்ம அர்ஜுன், கேப்டன் விஜயகாந்த் எல்லாருமே சமூகப்பற்று, நாட்டுப்பற்றை ஊட்டினாங்க. ஆனால் இப்போ உள்ள எல்லா நடிகர்களும் காலை ஏந்திரி, சரக்கடி, தம்மடி, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணு, லவ் பண்ணு, வாழ்க்கையில் உறுப்புன்னு நான் சொல்கிறாங்க. இதெல்லாம் சினிமா தான் காரணம். சினிமாவை மீறி நமக்குன்னு ஒரு சுய அறிவு இருக்குது, அதையும் பார்த்துக்காங்க. இந்த என்ஒய்சியோட முக்கியமாக என்னென்னா, இளைஞர்களுக்கு நாட்டுப்பற்று, சமூக ஒற்றுமை, தலைமைத்திறன் ஆகியவையும் கொண்டு வராங்க. இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா உங்களுக்கான வயசு 18 முதல் 29 வயதிற்குள் உள்ள இளைஞர்கள் சமூக சேவையில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை அளித்து இதில் சேர்த்துக்கிறாங்க. கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அரசு நலத்திட்டங்கள், பேரிடர் காலங்கள், போதைப்பொருள் தடுப்பு போன்ற முக்கிய பணிகள் உங்களுக்கு வழங்குகிறாங்க. என்ஒய்சியில் நீங்கள் பயிற்சி பெற்ற என்னென்ன பயிற்சி உங்களுக்கு கொடுப்பாங்கன்னா, கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அரசு நலத்திட்டங்கள், பேரிடர் காலங்களில் நீங்கள் எப்படி செயல்படணும், போதைப்பொருள் தடுப்பு போன்றவற்றுக்கு உங்களை பயிற்சி கொடுத்து உங்களை அதில் ஈடுபட செய்கிறாங்க. இதுக்கு உங்களுக்கு ஒரு சம்பளமும் கொடுக்குறாங்க. முழு நேர தன்னார்வலராக இருந்தாங்கன்னா மாதம் 5000, அதுக்கப்புறம் பகுதி நேர தன்னார்வலராக இருந்தாங்கன்னா 2500 சம்பளம்னு சொல்லாமல் ஆதரவு தொகையாக தராங்க. இதில் நீங்கள் பயன்பெறணும்னா www.nykes.nic.in என்ற இணையதளத்திற்கு சென்று பதிவு செய்து தேர்வு செய்யப்பட்ட பிறகு பயிற்சி அளிக்கப்பட்டு உங்களுக்கு இளைஞர்களை ஒரு சமூக சேவையில் நாட்டுப்பற்று, சமூக ஒற்றுமை, தலைமைத்திறனை வளர்த்து உங்களுக்கு கொண்டு வருவாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு சிங்கப்பூரில் ஒரு சிட்டிசன்னா கம்பல்சரி நீங்கள் ஒரு பிறந்த குழந்தை 18 வயசு ஆனோட்டியே ஆர்மிக்கு போயிட்டு அங்கே 1 இயர் பயிற்சி பெற்றதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க. அது ஏன்னா அது கொஞ்சம் சின்ன நாடு, ஒரு நாட்டுப்பற்றை வளர்க்குறாங்க. இந்தியா மாதிரி ஒரு 200 கோடி மக்கள் இருக்கும்போது நம்ம நாட்டுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். என்ஒய்சியில் நீங்கள் ஜாயின் பண்ணி மென்மேலும் வளர என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை என்கரேஜ் பண்ண சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.